செவிலியர் வந்து போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. எங்க போராட்டம் பண்ண போனாலும் காவல்துறை அவங்களை கைது பண்ணுதான், கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுதா? எவ்வளவு பேத்துக்கு தான் இந்த அரசு பண்ணி கொடுக்க முடியும்? அந்த அரசாங்கம் பண்ணின வேலை தான் அது செய்யணுங்கிற எண்ணம் இருக்கு. இப்ப 4.25 வருஷம் ஆச்சு, இனிமே எப்ப செய்ய போறீங்க? அவங்களுக்கு 300 பேத்துல கொஞ்சம் பேருக்கு நாங்க அப்பாயின்மெண்ட் போட்டோம். இல்ல மா சுப்பிரமணியம் மிரட்டுறாராம, உங்களால முடிஞ்சதை பாத்துங்க. பாரு, மிரட்டினாங்கன்னா பணம் வேணும்ல. ஈரோட்டில் வச்சு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாடல் அரசு வந்து உண்மையிலேயே பூச்சை போடணும், வெக்கப்படணும். இவங்க கவர்மெண்ட் நேரத்தில் கண்காட்சி நடத்திட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன அரசியல் தெரியும்? எவ்வளவு காலம் அரசியலுக்கு வந்துட்டாரு? சினிமாவில் வர மாதிரி நாங்கள் என்ன கட்டி பிடிச்சி சோப்பு போட்டுக்கிட்டு இருக்கோமா? சீமான் அவர்கள் தனிச்சு அவர் ஓட்ட பிரிக்கிறாரு. அவரை பற்றி யாருமே கணக்கிலே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்களே. சீமான் அவர்களை பற்றி யாருமே கணக்கில் எடுத்துக்கிற மாட்டேங்கிறீங்க. அவர் 8.2% வாங்கி 3வது பெரிய அரசியல் கட்சியா தமிழகத்தில் இருக்காரு. அப்படிப்பட்ட ஆளை யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. அவர் ஒரு 50-60 லட்சம் ஓட்டை அவர் பிரிச்சாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இங்க இருக்கிற ஓட்டு என்ன ஓட்டு வரும்? கட்சியோட தலைவர் எவ்வளவு பெரிய தொண்டர்கள் பட்டாளத்தை வச்சிருக்காரு, அது மாஸ்கரோட வச்சிருக்காரு. அவங்க கூட்டத்துல நீங்க பாத்தீங்களா? அவங்க தொண்டர்கள் அவரெல்லாம் தொண்டர்கள், அவங்க எவ்வளவு அறிவார்ந்த தொண்டர்களா இருக்காங்க. சிரிக்கிறீங்க. அறிவான தொண்டர்கள்னு சொன்னீங்க, அதனாலதான் அறிவில்லாத தொண்டர். பாவண்டா, அவன் போஸ்டிங்ஸ் போடுறதுக்கே பணத்தை வாங்கிட்டு போஸ்டிங்ஸ் போட்டாங்கன்னா எப்படி ஒரு தாவேகா கட்சியிலையா? நீங்க பாத்தீங்களா? உங்க கட்சியில போஸ்டிங் வந்து பணம் வாங்க மாட்டீங்களா? 100% வாங்க மாட்டோம். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவினுடைய மூத்த முன்னோடி ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேங்கண்ணா. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா செவிலியர் வந்து போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் பண்ணலான்னு தான் எல்லாருமே சென்னைக்கு வந்திருந்தாங்க. ஆனால் அவங்கள போராட விடாமல் அவங்க குரவலை நெருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எங்கே போராட்டம் பண்ண போனாலும் காவல்துறை அவங்களை கைது பண்ணுதான், அவங்க மேலே வந்து ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுதான். ஸோ அவங்க நைட் நேரத்தில் வந்து எங்கே தங்குறது தெரியாமல் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தான் தீர்வு பண்ணலான்னு இருக்கீங்க? போராட்டம்னா அவங்கள ஏற்பாடு பண்ணி இல்லை வரணும். போராட்டம் ஏற்பாடு பண்ணி அனுமதி வாங்கி தான் வந்திருக்காங்க. அனுமதி வாங்கி போராட்டத்துக்கு அனுமதி வாங்கி வந்தாக்க யாருமே அவங்கள வந்து ஒன்றும் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோ. அப்போ கிளாம்பாக்கத்தில் கொண்டு போய் அவங்கள அடைச்சு போட்டது யாரு? அனுமதி வாங்காமல் வந்ததுனால அவங்கள கைது பண்ணி கிளாம்பாக்கத்தில் அந்த கல்யாண மண்டபத்தில் வச்சிருக்கு. கிளாம்பாக்கத்தில் எங்கே கல்யாண மண்டபம் இருக்குது? கிளாம்பாக்கத்தில் கருணாநிதி சிலை தான் இருக்குது. கல்யாண மண்டபம் எங்கே இருக்காங்க? இருக்கு. நீங்கள் எங்கே வர விட்டீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து விட்டீங்க. அவ்வளோ பெண்களை பாதுகாப்பு கொஞ்சம் கூட கருதாமல் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த இரவு நேரத்தில் ஏதோ ஒன்று நடந்துருது, யார் பொறுப்பேற்றுக்கிறது? அவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தவங்க? எல்லாரும் திண்டுக்கல், தேனி, மதுரை, கோயம்புத்தூர் அங்கங்கன்னு வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. பஸ்ஸை பிடிச்சி போகட்டும்னு சொல்லி நல்ல எண்ணத்தோடு அங்கே கொண்டு இறக்கி விட்டோம். சரியா? அதுக்கு ஒரு ஆட்டோவில் போனால் 200-300 ரூபா செலவாகும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் அதை பண்ணணும். சரி, அவங்களுக்கு தான் ஊருக்கு போகிற எண்ணமே இல்லை. அவங்களோட கோரிக்கை நீங்கள் நிறைவேற்றப்பட்டால் தான் அவங்க ஊருக்கு போகிற மாதிரி இருக்காங்களே. இப்போ எவ்வளவு பேத்துக்கு தான் இந்த அரசு பண்ணி கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அவங்க ப்ராப்பராக எக்ஸாம் எழுதி தான் உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வந்தவங்களுக்கு வேலை இல்லைன்னா எப்படி சார்? எக்ஸாம் எல்லாமே நர்சிங் படித்தவங்க தான். யார் படிக்க படிச்சுட்டு அவங்களை வேலைக்கு எடுக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் கொஞ்ச நாள் வேலை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிரந்தரமாக உங்களை பணியமர்த்துவோன்னு சொல்லி நீங்கள் வேலைக்கு எடுத்துட்டு பாருங்க. கொரோனா காலத்தில் இது வந்து அந்த அரசாங்கம் பண்ணின வேலை தான் அது. சரி, அதிமுக. ஆமா, அதிமுக கேட்டா அவங்கள சொல்லுவீங்க. அவங்கள வந்து பரம்பரை ஒரு வாடிக்கையா பயன்படுத்துறீங்க. படிச்சவங்க எல்லாம் வாங்க செவிலியரா வேலை பாருங்கன்னு ஒரு 300 செவிலியர்கள். படிக்காதவங்களாம் செவிலியர் படிச்சவங்கள 300 பேர் வந்து வேலை பார்த்தாங்க. சரி, அந்த அவங்கள வந்து நாங்கள் இது பண்ணி கொடுக்குறோன்னு அந்த அரசு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அரசு மாறிடுச்சு. நாங்களும் செய்யணுங்கிற எண்ணம் இருக்கு. இப்போ 4.25 வருஷம் ஆச்சு, இனிமே எப்போ செய்ய போறீங்க? அவங்களுக்கு 300 பேர்த்துல கொஞ்சம் பேருக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டோம். ஐயா, 2023 18,000 வேகன்சி இருக்குது, 18,000 பேருக்கு நாங்கள் வேலை நிரப்பு பண்ணுறோன்னு சொல்லியிருந்தீங்க. அதை நம்பி தான் எல்லாரும் உள்ளே வந்திருக்காங்க. இப்போ வேலை இல்லைன்னு சொன்னால் எப்படிங்க அவங்களுக்கு? வேலை இல்லைன்னு சொல்லலப்பா, வேலை இருக்கு. இல்ல, மா சுப்பிரமணியம் மிரட்டுறாராம, உங்களால முடிஞ்சதை பாத்துங்க பாரு அப்படின்னு. மிரட்டினாங்கன்னா பணம் வேணும்ல, வேலைக்கு வேலை இருக்கிறதுனால தான் மிரட்டுறீங்கிறாங்க. பணம் அதிகமா வச்சிருக்கீங்க, ஆமா, அதனால தான் மிரட்டுறீங்கன்னு சொல்றாரு. போகிற போக்கில் அவன் வந்து இப்போ ஒன்றிய அரசு இந்த மகாத்மா காந்தி 1 நாள் வேலை திட்டத்தை 100 நாள் வேலை திட்டத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி நேற்று ராத்திரி 12 மணிக்கு ஒரு திட்டத்தை போட்டு வச்சுட்டான். அதுக்கே இப்போ நம்ம மறுபடியும் 3000 சொச்சம் கோடி வந்து நம்ம கையிலேருந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற நிலைக்கு வந்துட்டோம், புரிஞ்சுக்கோங்க.
இந்த மாதிரி ஒன்றிய அரசு வந்து எந்தெந்த இடங்களை எல்லாம் கார்னர் பண்ணுமோ எல்லா இடத்துலையும் கார்னர் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம மாநிலத்தில் வரக்கூடிய வருவாய் நமக்கு ஏற்கனவே பற்றாக்குறை வந்து கடன் வாங்கி தான் அரசாங்கத்தை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் நாங்கள் இன்னும் வந்து ஒரு 10,000 பேருக்கோ 20,000 பேருக்கோ நாங்கள் பணியை போட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு மாதம் 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் கொடுக்கணும். ஏற்கனவே 40% வந்து அரசு ஊழியர்கள் சம்பளமாக போயிட்டுருக்கு. மீதம் இருக்க அந்த 60% இம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஒர்க்கு நடக்குது. இதெல்லாம் தெரியாமல் என்னத்தையோ இவங்க, அதாவது குருடனுக்கு தேவை கண்ணு, அவங்களுக்கு தேவை வேலை. அவங்கள நான் குற்றம் சொல்ல, உங்களுக்கு தேவை துட்டு. எக்கடா வச்சு நீ கெட்டு போ, உங்களுக்கு தேவை துட்டு, அவ்வளவுதான். சொன்னா ஈரோட்டில் விஜய் சொல்லியிருக்காருல. ஈரோட்டில் எப்பா ஈரோட்டில் கேளுங்க, ஈரோட்டில் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாடல் அரசு வந்து உண்மையிலேயே கூச்சப்படணும், வெக்கப்படணும். இவங்க வந்து பெரியார் பேர் வச்சுட்டு கொள்ளடிக்கிறாங்க. இவங்க கவர்மெண்ட் நேரத்தில் கண்காட்சி நடத்திட்டு இருக்காங்க. பெரியார் பேர் வச்சுட்டு கொள்ளடிக்கிறீங்கன்னா உங்களுக்குலாம் வந்து எதுவுமே இல்லையான்ற மாதிரி கேட்டிருக்காரு. யார் சினிமாவில் வர மாதிரி நாங்கள் என்ன கட்டி பிடிச்சி சோப்பு போட்டுக்கிட்டு இருக்கோமா? யாருக்கு சோப்பு போட்டாரு? யாருக்கு சோப்பு போட்டாருன்னு அதான் அந்த அவர் நடிக்கிற படத்துல பூரா சோப்பு போட்டுக்கிட்டு தானே திர்றாரு. இதுல யாருக்கு சோப்பு? அது வந்து நடிப்பு காட்சி, அது டைரக்டர் சொல்றது. அது மாதிரி அதை வந்து வச்சுக்கிட்டு எங்களை வந்து தீய சக்தின்னு சொல்றதும், நாங்க வந்து கண்காட்சி நடத்துறோம்னு சொல்றதும் எந்த வழியில சேர்த்து? நீங்க தூய சக்தி அப்படின்னா நாங்க வந்து தூய்மையான, தீய சக்தி தானே சொல்ல முடியும். நாங்க தூய்மையான நபர்கள். தீய சக்தின்னு அந்த ஜெயலலிதா நொம்மா சொல்லிச்சு. அந்த அம்மா வந்து என்னாச்சு, கடைசியில் குற்றவாளி ஆகி இன்னைக்கு கடற்கரையில் போய் தூங்கிட்டு உட்காந்து. அப்படி சொன்னதுனால தான் உங்க ஆட்சியே கவிழ்க்கப்பட்டுச்சு. ஆட்சியே கவிழ்க்கப்பட்டுச்சு. குற்றவாளி இல்லையா அந்த அம்மா? எங்க ஆட்கள் உள்ள போனாங்க. யார் மேல குற்றங்கள் சாட்டப்பட்டு சுப்ரீம் கோர்ட்ல யார் மேல தீர்ப்பு வந்து, அதெல்லாம் நீங்க பணத்தை கொடுத்து சரி பண்ணி, அதெல்லாம் பணத்தை கொடுத்து சரி பண்றோம், பாவையை கொடுத்து சரி பண்றோங்கிறது இப்ப எல்லாம் கொஸ்டின். இப்போ யார் குற்றவாளிங்கிறது தான் பிரச்சனை. யார் மேலேயும் இதுவரை திமுக ஆட்சியில் இருக்க அமைச்சர் பெருமக்கள் மீது எந்த உச்ச நீதிமன்றமும் குற்றம் சுமத்தவில்லை. எங்களை பற்றி தீய சக்தின்னு சொல்கிறதும் கண்காட்சி நடத்துறோன்னு சொல்கிறதும், இவருக்கு என்ன அரசியல் தெரியும்? எவ்வளோ காலம் அரசியலுக்கு வந்துட்டாரு? நேற்று மலைக்கு முளைச்ச சிரிக்கீரை இவர் வந்து எங்களை பார்த்து இந்த மாதிரி எல்லாம் சிலுக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா ஏதோ அவர்கிட்ட ஒரு கிளுகிழுப்பு இருக்க போய் தான் அவர் அந்த மாதிரி தப்பா பேசுறீங்க. என்ன தப்பு? என்ன தப்பு? உங்ககிட்ட இருக்கிறதுலாம் நீங்க வந்து எதை நம்பி இருக்கீங்கன்னா வெறும் காசு நம்பி இருக்கீங்க. நான் என் மேல வச்சிருக்க மாசை நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அவர்கிட்ட இருக்க மாசு எல்லாம் அவர் புளிய மரத்திலேயே ஏதோ ஒரு மரத்துல ஏறிக்கிட்டு இறங்குப்பான்னாரு இவரு. புளிய மரம் இல்ல, அது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் அந்த ஸ்பீக்கர் வைக்கிற இது, அதுல ஏறிட்டு ஃப்ளையிங் கிஸ் எல்லாம் கொடுத்தாரு விஜய். அவன் நீ கீழே இறங்குனேன்னா தான் உனக்கு நான் கிஸ் தருவேன்னாரு. திரும்ப கொடுத்தாரு. ஆமா, அதுக்கு இடையில கொஞ்சம் என்னத்தையோ படிச்சுக்கிட்டாரு பேப்பரை பார்த்து. எப்படி கிஸ் கொடுத்தாரு? அவர் கொடுத்த கிஸ் எல்லாம் எனக்கு வராது பந்தா அப்படின்னாரு. நீங்க நல்லா கொடுக்குறீங்களே. நல்லா கொடுக்குறேன்னா சரி. நிறைய பேர் கொடுத்துருப்பீங்களோ? நிறைய பேருக்கு நான் எதுக்குடா நான் அந்த கிஸ் கொடுக்குறேன்? நாங்க எங்க காலத்துல கிஸ் கொடுக்க வேண்டிய அனுபவப்பட்ட மாதிரி இருக்குது. எங்க காலத்துல கிஸ் பண்றதுன்னா என்னன்னே தெரியாத காலம்டா. இப்ப தாண்டா கிஸ் மிஸ்ன்னுகிட்டு இருக்காங்க. எதனால ஈரோடுனாலே மஞ்சள் அப்படிலாம் சொல்லி ஒவ்வொரு ஊருக்கு போனாலும் அந்த பெருமையெல்லாம் பேசுறாரு. எதனால அப்படி பேசுறாரு? கண்ணா, யார் டைலாக் எழுதி கொடுக்குறாங்களோ அந்த டைலாக்கை அவர் படிக்கிறாரு. அது மஞ்சள் நகரம் தான். அது எல்லாருக்குமே தெரியும்ல. அதுதான் தெரியும். அதனால அங்கே போகிறாரு. என்ன பேசுவார்? இவருக்கு அரசியல் பேச சொல்லி எழுதி கொடுத்தாரு. யார் இவர் பண்ண கொடுத்தாராம்? யார்? நம்ம அவர் தான் செங்கோடையன் செங்கோட்டையனா? ஆமாம், ஓகே. அதை வந்து அவர் வேண்டான்னு சொல்லிட்டாராம். அவர் சொல்லியிருந்தாராம் இந்த மாதிரி இது வந்து வந்ததுனால நிறைய இங்கே வந்து பாதிக்கப்பட்டது, நிறைய கம்பெனிகள்லாம் மூடிட்டாங்க. சரி. ஸோ அந்த டேக்ஸு வந்து நமக்கு ரொம்ப கஷ்டம், அதில் இறந்தும் போயிட்டாங்க, தற்கொலையும் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் உண்மைதான். இப்போ என்ன சொல்கிறான்னா, திமுகவுடைய பி டீம் தான் விஜய், திமுக ஜெயிக்க வைக்க தான் விஜய் வந்திருக்காருன்னு ஏற்கனவே அரசியல் புரட்சிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை விஜயே தன்னோட வாயில உறுதிப்படுத்திட்டாரு. எப்படி? ஈரோட்டில் தான் பேசுகிறாருல, நல்லதே நடக்கும் சார், கான்ஃபிடென்ட்டாக இருங்க சார், வெற்றி நிச்சயம் சார், மீண்டும் சந்திக்க வரும் சார், நன்றி சார், வணக்கம் சார். ஆமாம், தொண்டர்களை பார்த்து சொல்கிறாரு. சாருன்னு யாரும் சொல்லுவாங்க? ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் யார் அந்த சார்னு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. நீங்களா கூட அந்த சாருக்குலாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார், கான்ஃபிடென்ட் இருங்க சார்னா உங்களுக்கு வாழ்த்துற மாதிரி தானே இருக்காது? நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நான் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் ஒரு கூட்டத்தை தனியாக பிரித்து கொண்டு போய் உங்களுக்கு வாக்கை வந்து பிரித்து நான் ஜெயிக்க வச்சுறேன்ற மாதிரி தானே இருக்குது. எனக்கு இன்னைக்கு 11:30க்கு ஒரு நியூஸ் கிடச்சிச்சு. என்ன நியூஸ்ங்க?
அதாவது வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து தலைமை பொறுப்புலேருந்து எடுத்துட்டு ம். அந்த இடத்துல தாவேகா தலைவரை ஃபிட் பண்ணிட்டு சரி. இவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டுன்னு இப்ப எடப்பாடி எங்க போவாரு? எடப்பாடி அந்த கட்சியில் இருப்பார். துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுப்பாங்க. விஜய் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டா? கேண்டிடேட் அப்படின்னு இப்போ 11:30 நியூஸ் எனக்கு அப்டேட் வந்துருச்சு உங்களுக்கு? அப்டேட்டு டெல்லி நியூஸ். ஓகே. டெல்லி இதெல்லாம் வந்து பாஜக, அதிமுக எல்லா தொண்டர்களும் ஏத்துப்பாங்களா இதெல்லாம்? அட நீ வேற தொண்டர்கள் தலைவர் கண்ணீர் விட்டா முடிஞ்சு போச்சு. விஜய் மேடையில் ஏறி இந்த மாதிரி கட்டாயத்தின் ஒரு காரணம் நம்ம வெற்றி தான் நமக்கு மிச்சம், வெற்றிக்காக நம்ம யாரு கூட போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல, அந்த தீய சக்தியை நம்ம ஒழிக்கணும். நீங்களே சொல்றீங்க தீய சக்தி. அவன் சொல்லுவான் ஐயா, அந்த இதை ஒழிக்கணும்னா நம்ம வந்து யாரு கூடயாவது கூட்டணி போய் தான் ஆகணும். சரி, அப்ப அவங்க 3 பேர் ஒன்று சேர்ந்துட்டா நீங்க தோத்து போயிருவீங்களே? கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்ல? இல்லை, ஸ்டஃப்பாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க சேர்ந்தாலும் சேரலைனாலும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. என்ன காரணம்னா, சீமான் அவர்கள் தனிச்சு அவர் ஓட்டை பிரிக்கிறாரு. அவரை பற்றி யாருமே கணக்கிலே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்களே. சீமான் அவர்களை பற்றி யாருமே கணக்கில் எடுத்துக்கிற மாட்டேங்கிறீங்க. அவர் 8.2% வாங்கி 3வது பெரிய அரசியல் கட்சியாக தமிழகத்தில் இருக்காரு. அப்படிப்பட்ட ஆளை யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. அவர் ஒரு 50-60 லட்சம் ஓட்டை அவர் பிரிச்சாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே இருக்கிற ஓட்டு என்ன ஓட்டு வரும்? விஜய்க்கு வரக்கூடிய ஓட்டு வந்து எல்லாம் விஜய்க்கு என்ன ஒரு 50,000 பேர் 50 லட்சம் பேர் போடுவானா ஓட்டு? இல்லை ஒரு 60 லட்சம் பேர் போடுவானா? இந்த 60 லட்சம் பேர் போட்டால் எத்தனை சதவீதம் வரும் யோசிச்சு பாரு. ஒரு 14% வருமா? 12% வரும் வச்சுங்க. 12லேருந்து 14% வரும். இந்த 14% வச்சுக்கிட்டு இவர் ஆட்சி அமைச்சர் முடியுமா? தனிச்சு நின்றா முடியாதுல்ல. அப்போ யாருக்கிட்டையாவது கூட்டணி போகணும்ல. அப்போ போனால் தான். அப்போ அங்கே போகும்போது என்ன ஆகும்னா, இவர் போய் அங்கே சேர்ந்தாருனாக்கா ஏற்கனவே அங்கே இருக்கிறது புட்டுக்கிறோம். அங்கே இல்லை, ஏடிஎம்கேல இவர் போனார்னா ஏடிஎம்கே காரன் பூரா புட்டுக்கிட்டு போயிடுவான், பாஜக காரனும் புட்டுக்குவான். எல்லாத்தையும் மொத்தமாக நீங்கள் விலைக்கு வாங்கிடுவீங்க திமுக? ஆமாம், வாங்கிடுவோம், விலை பேசிடுவோம். ஏற்கனவே அப்புறம் அதிமுகலேருந்து அப்புறம் செந்தில் பாலாஜி, சேகர் பாபு இந்த மாதிரி வாங்கி போட்ட மாதிரி இதையும் எங்கள் கட்சியில் இருக்கிறதுல பாதி பேர் அவங்க தான். ஸ்டாலின் அவர் தமிழ்நாடு வந்தப்போ வந்து ஒரு ரூபா கூட காசு இருந்திருக்காது, அது கருணாநிதி இருந்த காலகட்டத்தில். ஆனால் இப்போ இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய பணக்கார பட்டியலில் திமுக குடும்பம் இருக்குது, ஸ்டாலின் குடும்பம். முட்டாப்பையில் சொல்கிறானே நீயும் கேட்குற. அவன் சன் டிவியை வச்சு, சன் குடும்பத்தினால சன் டிவியை அவர் எம்பியாக இருக்கும்போது அந்த சன் டிவியை வாங்கினாரு. கிருகிருன்னு கிட்டத்தட்ட ஒரு 10-12 சேனல் ஆரம்பிச்சாங்க. மூலியமா மட்டும்தான் காசு. ஒரு விளம்பரத்துக்கு கேளு, ஒரு நிமிஷம் போறதுக்கு அவங்களுக்கு வந்து பணம் 10,000 ரூபாய். ஒரு நிமிஷத்துக்கு 10,000 ரூபாய். சரி, 18 நிமிஷம் போட்டால் எவ்வளோ ஆச்சு? 1,80,000 ரூபா விளம்பரத்துக்கு மட்டும் வருது. புரியுதா? அப்போ எத்தனை விளம்பரம் வருது, எத்தனை சேனல் இருக்கு, இதெல்லாம் பார்க்கவே மாட்டீங்க. அது அவங்க சன் டிவி, அதனால அவங்களுக்கு சன் டிவிக்கும் ஸ்டாலினுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இவருக்கு எங்க வருது காசு? எங்களுக்கு அது ஸ்டாலினுக்கு வந்து நாங்கள் வந்து முரசொலி பத்திரிக்கை வச்சு நடத்துகிறோம். அதுக்கப்புறம் கலைஞர் டிவி இருக்கு. அதுக்கப்புறம் தொழில் பண்ணுறோம், ஏகப்பட்ட தொழில். என்னென்ன தொழில் பண்ணுறீங்க? எங்கள் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. இப்படி சொல்றீங்க. ஒரு கட்சியோட தலைவர் எவ்வளவு பெரிய தொண்டர்கள் பட்டாளத்தை வச்சிருக்காரு, அது மாஸ்கரோட வச்சிருக்காரு. அவங்க கூட்டத்துல நீங்க பாத்தீங்களா? அவங்க தொண்டர்கள் அவர்லாம் தொண்டர்கள், அவங்க எவ்வளவு அறிவார்ந்த தொண்டர்களா இருக்காங்க. சிரிக்கிறீங்க. இல்ல, அறிவான தொண்டர்கள்னு சொன்னீங்க, அதனாலதான். அறிவில்லாத தொண்டர் பாவண்டா. அவன் பூரா 10 மணிக்கு வந்து கூட்டத்துக்கு வந்துட்டானுங்க. காலையில ஏதோ சாப்பிட்டு வந்துருப்பானு போல இருக்கு. 12 மணிக்கு கூட்டம் முடிஞ்சிருச்சு. தண்ணி மொத்தமே 5 லட்சம் பாட்டில் ஏதோ வாங்கி தான் கொடுத்துருக்கானுங்க. வந்த கூட்டம் 35 லட்சத்துக்கு மேலே வந்திருக்காங்க. பாவம் சாப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த ஏரியா கடைகள் எல்லாம் போனால் இட்லி 5 ரூபா விற்கிற இட்லியை 2 இட்லி 50 ரூபா சொல்லியிருக்காங்க. வேறு வழி இல்லாமல் ஒரு தோசை 50 ரூபாயா வாங்கி தான் சாப்பிட்டுட்டு போயிருக்கானுங்க. என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் அந்த கடுப்படுத்து வருமா வராதா? தொண்டர்கள்லாம் ரொம்ப வந்து நல்ல தொண்டர்கள்லாம் அப்படி இருக்காங்க. சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறாங்க, ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து கட்டுப்பட மாட்டாங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, மரத்தில் ஏறுறாங்க, தாவுறாங்க. தம்பி, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. போஸ்டிங்ஸ் போடுறதுக்கே பணத்தை வாங்கிட்டு போஸ்டிங்ஸ் போட்டாங்கன்னா எப்படி உருப்படும்? தாவேகா கட்சியிலையா? ஆமாம். நீங்கள் பார்த்தீங்களா? உங்கள் கட்சியில் போஸ்டிங் வந்து பணம் வாங்க மாட்டீங்களா? 100% வாங்க மாட்டோம். எதன் அடிப்படையில் நீங்கள் போஸ்டிங் போடுறீங்க? அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய கட்சியினுடைய தொண்டு ஆற்றின உழைப்புனா செந்தில் பாலாஜி மாதிரி 10 ரூபா எடுத்து கொடுத்தா அந்த மாதிரி இல்லை. கட்சியில் அவங்க நல்ல முறையில் உழைச்சிருக்கணும். அவங்களால ஒரு ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி இருக்கணும். 2026 தேர்தலில் வந்து மறுபடியும் ஆட்சியை பிடிச்சிருக்கீங்களா, இல்லை ஆட்சியை
இதோட சோழியை முடிச்சு உங்களை வீட்டுக்கு அனுப்பி விட்ருவாங்களா? எங்களை வீட்டுக்கு அனுப்புனாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். இல்லை நீங்கள் தான் பரம்பரையாக வாழ்கிற அளவுக்கு நிறைய வச்சுருக்கீங்களே. ஆட்சியை கொடுத்தாலும் சந்தோஷம்தான். இங்கே கவலையே படாதீங்க, மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தொடரும். இந்த எஸ்ஐஆரில் மட்டுமே சென்னையில் மட்டுமே 14 லட்சம் பேர் தூக்கியிருக்காங்க. கோயம்புத்தூரில் 5 லட்சம் பேர் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் பேர், திருச்சியில் ஒரு 3 லட்சம் பேர், மொத்தமாக சேர்த்து 97,37,000 பேர் நீக்கியிருக்காங்க. ஆமாம். உங்களுக்கு ஓட்டு இருக்கா முதல்ல? செக் பண்ணீங்களா? நான் இன்னும் பார்க்கல, பார்த்துருவோம். இன்னும் பார்க்காம இருந்தா எப்படி? ஒரு கட்சி ஒரு இது இவ்வளோ பெரிய ஆள் நீங்கள். எப்பா நான் தான் அப்ளிகேஷன், நானே ஒரு 1000 அப்ளிகேஷனை வாங்கி எங்கள் 1000 அப்பார்ட்மெண்ட் application வாங்குனீங்களா? ஆமாம், எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் 4 பேர்த்த வச்சு ஃபில்லப் பண்ணி எங்கள் கட்சிக்காரவங்களையும் கூட வச்சு எல்லாத்தையும் பதிவு பண்ணி தானே கொடுத்துருக்கோம். இப்போ ஜெயிச்சேன்னு சொல்கிறீங்களா? இப்போ ஃபுல்லாக கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிங்களா? 97 லட்சம் ஓட்டு கள்ள ஓட்டு இருந்திருக்குல்ல. நீ அவன் எவன் சொல்கிறேன்? 97 லட்சம் ஓட்டு இருந்திருக்குல்ல. இந்த ஓட்டு ஏதோ ஒரு கட்சி பதிவாயிருக்கணும்ல. அப்புறம் சொல்கிறத கேளு. இப்போ நீ வந்திருக்க, கதவு பூட்டிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டாக்க நான் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஓட்டு இல்லைன்ட்டு போயிடுறதா? அந்த கதை தான்டா இந்த கதை. என்ன பேசுகிற? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று கிடையாது. தொடர்ந்து கொலை, திருட்டு, கற்பழிப்பு இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. திமுக அரசு தூங்கிட்டு இருக்குதா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதாவது கண்ணு, திமுக ஆட்சி எப்பெல்லாம் அதிகாரத்துக்கு வருதோ, ஆட்சிக்கு வருதோ, அப்பெல்லாம் எங்கள் அரசை வந்து குறை கூறியே பழக்கப்பட்ட சோமாரிகள். உங்களுக்கு சாதகமாக நீங்கள் செய்கிறதுலாம் சரின்னு சொன்னால் நல்லவங்க, இல்லைன்னா கெட்டவங்க அவங்க. ஆமையா, நாங்கள் நல்லாட்சி பண்ணிகிட்டு இருக்கோம். மக்களுக்கான ஆட்சி, மக்கள் எங்களுக்காக ஆட்சி. நாங்கள் நல்லாட்சி பண்ணலாம். 21 எங்களுக்கு வாக்களித்தாங்க. திரும்ப 22 நாங்கள் நடந்த பஞ்சாயத்து தேர்தலில் அத்தனை பஞ்சாயத்து கார்பரேஷன்லேயும் நாங்கள் தான் மேயராக இருக்கோம். ஒரு இதில் கூட மேயராக ஏடிஎம்கே வரல. எங்கள் எதிர்கட்சின்னு சொல்கிறவங்க பூராமே நாங்கள் தான் வந்திருக்கோம். எல்லா முனிசிபாலிட்டியும் எல்லாமே நாங்கள் தான். சரியா? அதே மாதிரி அதுக்கப்புறம் நடந்த 24 தேர்தலையும் நாங்கள் தான் நாடாளுமன்றத்துக்கு 39 + 1 40 தொகுதியை நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். என்ன நாங்கள் குறையா இருக்கோம்? மக்களுக்கு சேவை செஞ்சுருக்கோம். மக்கள் வாக்களிக்கிறாங்க. மக்களை விட்டுட்டு மக்கள் வாக்களிக்கிறாங்க. இல்லை நீங்கள் ஒரு ஆளும் 10 ஓட்டு கள்ள ஓட்டு போட்டிங்கன்னா அப்போ நீங்களே கள்ள ஓட்டெல்லாம் போடுறதுக்கு எங்களை வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கானே அந்த கழுவு பார்வை பார்த்துக்கிட்டு அவன் இருக்கும்போது நாங்கள் எப்படி இப்போ கள்ள ஓட்டு போட முடியும்? இப்போ எல்லாம் மிஷினில் எல்லாம் வந்து ஒரு ஓட்டு போட்டால் அந்த ரசீது கையில் வந்துடும். கொளத்தூர்லேயே 8000 ஓட்டு எக்ஸ்ட்ரா போட்டு தான் ஜெயிச்சார் ஸ்டாலின் சொல்லி நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. ஏப்பா, நிர்மலா சீதாராமன் யாரு? அந்த அம்மா மத்திய நிதி அமைச்சர். அந்த அம்மா டெல்லியிலேருந்து இங்கே வந்து அந்த பூத்து கமிட்டியில் அந்த அம்மா தான் சீஃப் எலெக்ஷன் ஏஜென்ட்டாக இருந்துச்சா? அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஆமாம், தெரியுது. கள்ள ஓட்டுனா செல்லாதுன்னு அறிவிச்சா அன்னைக்கே விஜய் கட்சியில என்ன நடக்குன்னு உங்களுக்கு இங்க தெரியும் போது உங்களுக்கு தெரியாதா? தெரியும்லப்பா. நான் என்ன கேட்குறேன், கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க, இந்த எலெக்ஷன் செல்லாது, ரீகவுண்டிங் பண்ணணும், ரீ எலெக்ஷன் வைக்கணும்னு சொல்ல வேண்டியதானே? அவங்க ஒன்றியத்தில் தானே அதிகாரம் இருக்கு, அவங்க கண்ட்ரோலில் தானே தேர்தல் கமிஷனே இருக்கு. அப்புறம் என்ன கொலை? இப்போ 2020 தேர்தலில் மக்கள் யாருக்கு உங்களுக்கு பக்கம் நிற்கிறாங்களா, யார் பக்கம் நிற்கிறாங்கன்னு விரைவில் வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றிங்க. நன்றி, வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.